இத்தினோண்டு காயில இவ்ளோ சமாச்சாரம் இருக்கா? இது தெரிஞ்சிருந்தா டெய்லி சாப்பிட்டுருக்கலாமேன்னு தோணுதா? சுண்டைக்காய் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அம்மியில வச்சு இப்படி தட்டிக்கலாம். அம்மி இல்லைன்னா இடிக்கல்ல வச்சு தட்டிக்கோங்க. இல்லைன்னா 2ஆ வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமா நல்லெண்ணெயில செஞ்சாதான் நல்லா இருக்கும். சிம்ல வச்சு சுண்டைக்காவை நல்லா சுருள வதக்கி தனியா எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துட்டு காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நெல்லிக்கொட்டை அளவு புளி, 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். வதக்கி வச்சிருந்த சுண்டைக்காய் கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி நல்லா ஆறணும்னா அம்மிலேயோ மிக்ஸி ஜார்லயே வச்சு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கால்சியம், புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகமா இருக்குதான். அஜீரணம், மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லதான். அனிமிக்கா இருந்தா கண்டிப்பா சாப்பிடணுமா. உடல் சுற்றை தணிக்குமாம், குடல் புண்ணை ஆற்றுமாம். இது போல லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. அதனால சுண்டைக்காய் இனிமே எங்க பார்த்தாலும் வாங்கி சமைக்கிறோம். இந்த துவையில நான் ட்ரை பண்ண போறேங்கிறவங்க கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டுங்க.